கீழே 3 பெடல் இருக்கு பார்த்தீங்களா? ஏபிசி. ஏபிசி. ஏ ஃபார் ஆக்சிலேட்டர், பி ஃபார் பிரேக், சி ஃபார் கிளட்ச். ஆக்சிலேட்டரும் பிரேக்கும் பார்த்தீங்கன்னா வலது கால், அதாவது ரைட் லெக் மட்டும்தான் பயன்படுத்தும். இதுங்களா? இதுதான் 3 பெடல். இங்கே பாருங்க, 3 பெடல். இது ஏ, இது பி, இது சி. ஏ ஃபார், பி ஃபார், சி ஃபார். இந்த ஆக்சிலேட்டர் பிரேக்கும் பார்த்தீங்கன்னா வலது கால் மட்டும் தான் பண்ணணும், அதாவது ரைட் லெக் மட்டும்தான் பயன்படுத்தணும். ஆக்சிலேட்டர் பிரேக்கும் ரொம்ப சாஃப்ட், டச் பண்ணாலே போதும், சடனாக நிற்கும், போட்டு ப்ரெஸ் பண்ணக்கூடாது. கிளச்சை மட்டும்தான் நீங்கள் 100% ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணணும். ஆனால் லெஃப்ட் லெக் மட்டும்தான் பயன்படுத்தணும், அதாவது இடது கால். புரியுதுங்களா? வலது கால் மட்டும்தான் ஆக்சிலேட்டர் பிரேக்கு பயன்படுத்தணும். ஆக்சிலேட்டர் லைட்டாக டச் பண்ணால் போகும், பிரேக் தொட்டால் நின்று. இப்போ ப்ரெஷர் பண்ணி பிரேக் அடிக்கணும். ரொம்ப ப்ரெஷர் பண்ணி பிரேக் அடிச்சா ரன்னிங்கில் பின்னால் வண்டி இடிச்சிருவோம். அதனால பிரேக்கை மெதுவாக அடிக்கணும். ஆக்சிலேட்டர் கரெக்டாக டச் பண்ணால் போதும். கிளச்சை மட்டும் 100% மிதிக்கணும். 100% மிதிச்சாதான் ஈரு கரெக்டாக எங்கேஜ் ஆகும், கிளியராக விடும். நீங்கள் சரியாக மிதிக்கலைன்னா ஈரு சரியாக விடாது, டைட்டாக விடும். அதனால கவனமாக கிளச்சை ஃபுல்லாக மிதிக்கணும். இப்போ ஆக்சிலேட்டர் டச் பண்ணுங்க. வெரி குட். பிரேக், ஆக்சிலேட்டர், பிரேக், ஆக்சிலேட்டர். வெரி குட். கிளச்சுக்கு லெஃப்ட் லெக் ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணணும். கால் எட்டல. எப்படி சீட் அட்ஜஸ்ட் பண்ணலாம்? ஸ்டேரிங் மேலே கை பிடிங்க, மேலே பிடிங்க, இந்த கை வலது கை. இப்போ கீழே கம்பி பிடிங்க, பிடிச்சி ஃப்ரண்ட் பாடி எடுங்க. வெரி குட். கிளச்சு ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணுங்க. இப்போ ஃபுல்லாக எட்டுதா? மிதிக்கும் போது துதிக்காது தரையில் இருக்கும், தூக்கக்கூடாது. கிளச்சு ஃபுல்லாக மிதிங்க. 100% தரையில் இருக்கணும். இப்போ தூக்குங்க, உங்களுக்கு கிரிப்பு கிடைக்காது. அதனால தரையில் இருக்கும். கிளச்சை விடும்போது கொஞ்சம் கொஞ்சமாக கிளச்சை விடணும். முதல் கியருக்கு பார்த்தீங்கன்னா கிளச்சை ஸ்டெப்பாக விடணும். சடனாக எடுத்தீங்கன்னா ஆஃப் ஆகிடும். அதாவது இப்போ 0 கிலோமீட்டர்லேருந்து 20 கிலோமீட்டர் ஃபர்ஸ்ட் கியர். இந்த ஃபர்ஸ்ட் கியர் மட்டும் கிளச்சை நீங்கள் ஆஃப் தான் விடணும். ஆஃப் கூட கொஞ்சம் கொஞ்சமாக விடணும். நகரும் போது இந்த காலில், வலது காலில், ரைட் லெக் ஆக்சல் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கணும். சடனாக கிளச்சை விட்டிங்கன்னா ஆஃப் ஆகிடும். எப்போ சிக்னலாக இருக்கட்டும், எங்கே நின்று எடுத்தாலும் கிளச்சை ஆஃப் கிளச்சு தான் விடணும். அதுக்கு மேலே விட்டால் ஆஃப் ஆகிடும். இதை கவனமாக பார்த்து. சரியா? கிளச்சை ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணுங்க, காலிடுங்க, கிளச்சு ப்ரெஸ் பண்ணுங்க. பிரேக், ஆக்சிலேட்டர், பிரேக், ஆக்சிலேட்டர். கரெக்ட். இப்படி தான் பயன்படுத்தணும். மாற்றி காலை பயன்படுத்தக்கூடாது, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ட்ரைனிங் ஸ்கூல் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிராஸ் கட்டு எதிர் ரோடு, அதாவது ஈக்காத்தங்க வந்துட்டீங்கன்னா பிரிட்ஜ் ஏரிங் சிக்னல் ரைட் கட்டணும். 3வது ரைட் வெங்கையம்மன் கோயில் தெரு. வெங்கையம்மன் கோயில் தெருல கணேஷ் ட்ரைனிங் ஸ்கூல் யாரு கேட்டாலும் சொல்லுவாங்க. வேற என்ன சந்தேகங்கள் என்னோட நம்பர் அதில் கொடுத்துருக்கேன். நம்பர் 9888476131 என் மொபைல் நம்பர். வேற ஏதாவது கேட்கலாம். அட்ரஸும் அதில் கொடுத்துருப்போம். நீங்க வந்து எல்லாமே எங்களை கற்றுக்கிட்டு சிறப்பாக ஓட்டணும். ரொம்ப நன்றி.